இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மினி பாதுஷா செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு சொல்லி தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த மினி பாதுஷாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். பேக்கரி ஸ்வீட் கடையோட அல்டிமேட்டாக செஞ்சிடலாம். இந்த பாதுஷா வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி தித்திக்கிற மாதிரி பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸை மட்டும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணுங்க. இந்த பாதுஷா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மொதல் டிப்ஸில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் சொல்லிடுறேன். இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் ஆப்ப சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/4 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வந்து மேட்சரில் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஸோ இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக வரும்போது தான் பாதுஷா வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். இது 2வது டிப்ஸு. இந்த டிப்ஸ் எதுனா, சர்க்கரை வந்து அப்போ தான் பாதுஷா வந்து நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சர்க்கரையும் போட்டு பீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மாவு வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்குவோம். மாவு வந்து சளிச்சு மட்டுமே எடுங்குங்க. அப்போ தான் வந்து நல்லா லேயராக சூப்பராக வரும் பாதுஷா. இப்போ வந்து இதை வந்து பிசைறது தாங்க ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது நல்லா வந்து அழுத்தம் கொடுக்காம அப்படி லேயராக பிசையணும். இதுதான் 3வது டிப்ஸு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நிறைய பேர் வந்து பாதுஷாக்கு வந்து நல்ல சப்பாத்தி போல் அழுத்தி பிசைஞ்சிருவாங்க. ஆனால் அது லேயர் கிடைக்காது. அதே டைம் வந்து ஹார்டாக இருக்கும் பாதுஷா. ஸோ இந்த 3வது டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து பிசைஞ்சு இப்படி லேயராக வச்சுருங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கும். சர்க்கரை பாவுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாகவே இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு கம்பி பதம், அதாவது தொட்டோன்னு ஒட்டுற மாதிரி பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் தூவிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கம்பி பதத்துக்கும் தொட்டுனோன்னு ஒட்டுற ஸ்டேஜுக்கும் மொதல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாதுஷாக்கு சக்கரை பாவு மாசாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து பார்த்தாச்சு. நல்ல லேயராக சாஃப்டாக பஃபியாக ஊறி இருக்குது. ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். மினி பாதுஷாக்கு ரொம்ப பெருசாக உருட்ட தேவையில்லைங்க. குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி வந்து நடு கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மினி பாதுஷா ரொம்பவே பர்ஃபெக்டான ஷேப்பில் ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாவோ இல்லை அழுத்தம் கொடுத்து வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக உருட்டினாவோ ரொம்பவே ஹார்டாயிரும். பாதுஷா வந்து லேயராக கிடைக்காது. ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த குட்டி குட்டியாக மினி பாதுஷாக்கு இப்படி தான் ரெடி பண்ணி வச்சேன். நிறைய பாதுஷாக்கள் கிடச்சிது. முன்னெல்லாம் வந்து பெருசாக வந்து சுடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மினி பாதுஷா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மாதிரி மினி பாதுஷா, மினி ஜாங்கிரி, இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மினி பாதுஷாக்களை எடுத்து ஒன்றா வந்து நல்ல சூடு இருக்கணும். அதே டைம் போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு பாதுஷாவையும் போட்டு இந்த மாதிரி பொரிக்கணும். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா நல்ல கோல்டு கலராக வரும், உள்ள மாவாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பொரிக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து லைட்டாக வந்து அடுப்பை கூட வச்சு நீங்கள் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சூப்பரான மினி பாதுஷா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலான கடைசி டிப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அதுதாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கிறதுன்றது கணக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து பாதுஷாவை சக்கரை பாவில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அது அந்தளவுக்கு இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதே டைம் மேலே வந்து சக்கரையாக லேயராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி நான் சொல்கிற பக்குவத்தில், கரெக்டான பக்குவத்தில் சக்கரை பாவில் ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்ப சூப்பரான ஜூஸியான பாதுஷா கிடைக்கும். ஸோ இந்த மினி பாதுஷா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி பெரிய பெரிய பாதுஷாவை செய்யாமல் இந்த வருட ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மினி பாதுஷாவை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. எப்பவும் கடையில் போயும் பேக்கரிகளையும் போயும் விதவிதமாக ஸ்வீட் வாங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு டேஸ்டியான மினி பாதுஷா வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.